சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல் விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில் எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியை மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம். அப்ப கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் மூணுமே இந்த ராசியில தனுசு ராசியில பலமாவே இருக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசின்னே சொல்லலாம். ஏன்னா குருவுடைய ராசி. நீங்க கீழே விழுந்தாலும் தூக்குறதுக்கு உங்க தாய் தகப்பா இருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த தனுசு ராசியில குழந்தை பருவம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஜாலியான ஒரு வாழ்க்கை, சொத்து பத்து நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை தான் இந்த தனுசு ராசிக்கு இருக்கும். ஒன்று தாய் வழி சொத்து இருக்கும், இல்லை தகப்பன் வழி சொத்து இருக்கும். இப்படியாப்பட்ட சொத்துல முன்னோர் சொத்துல குளிர்காராங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு தான் நிறையாவே இருக்கும். ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே ஒரு 25-30 வயசுக்கு உள்ள ஏசி காத்து கீழே இருக்கிற இடத்துலேருந்தே இப்படி கை காமிச்சு விற்காத பொருளையும் விற்கக்கூடிய ஒரு தன்மை அமையக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் பெண்கள் தான் ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டாது படித்து தனக்கு ஒரு கல்யாண காட்சி முடிஞ்சவண்ண குடும்பத்துக்குன்னே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆண்கள் சுகபோகி, வீணா விரயம் பண்ணுவீங்க. நிறைய விரயம் ஆகுறதே இரும்புல தான் விரயமாகும். அதாவது கார், மனிதனுடைய ஆடம்பரத்துக்காகத்தான் காருன்னு கேட்கறது வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. ஒரு காரை 15 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா செலவு இல்லை, 5 வருஷம் 3 வருஷம் வச்சு வாங்கி விற்றீங்கன்னா நஷ்டம். அந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தையும் தனுசு ராசிக்காரங்க ஆண்கள் தான் அடைவாங்க. சுகபோகமான வாழ்க்கை, முன்னோருடைய சொத்துல வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் நிறைய இருக்கும். ஆனால் இருந்திருந்தாலும் தனுசு ராசியில உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். தன்னுடைய குடும்பத்து மேல ஒரு அரவணைப்பும், குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மையும், தன்னுடைய புருஷன் வீட்டு வழியில வரக்கூடிய சொத்துக்கள் எதுவும் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்புல நீங்களும் கடன் வாங்கி இருந்திருக்கணும். இந்த கடன் அடையிறதுக்கு இறைவனை நாலா பக்கமும் தேடி ஆடி ஓடி அலையக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. இந்த கடனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மையும் தனுசு ராசியில உண்டு. எப்படியாவது சம்பாரிச்சிடலாம், குறுக்கு வழியில சம்பாரிச்சிடலான்னு சொல்ல ஆதங்கங்கள் ஆசைகள் இருந்தா நீங்க அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அரசு உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். இந்த தண்டனைனாலேயே வேலை வெட்டி இல்லாதனால இருக்கிற நகையெல்லாம் விற்றாது தான் குடும்ப பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நகையை விரயம் பண்ணுவீங்க. இது விதி. விதியை மதியால வெல்லக்கூடிய தன்மைகளை இருந்திருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் உச்ச நிலையில் இருப்பீங்க. அதே போல பதவி உயர்வு, பதவி சம்பந்தப்பட்டதுக்கு கடன் வாங்கி யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு கடன் வாங்கி காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான ஏமாற்றமும் நீங்க அடைவீங்க. இருந்ததெல்லாம் போதும்,
இந்த 5 வருஷம் இடையூறில் இன்னல் துன்பம் சட்ட சிக்கல் வம்பு தும்பு வழக்க சந்திச்ச தனுசு ராசிக்கு போதும். இனிமே கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமம். இதை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. கடனுக்கு அதிபதி சனி பகவான், கடன் அடைக்கிறதுக்கு அதிபதி குரு பகவான். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம், சிறுவாபுரி முருகனுக்கு போயிடலாம், திருப்போரூர் முருகனுக்கு போகலாம், ஆறுபட முருகன் கோயிலுக்கும் போகலாம். ஆனால் அதிசக்தி வாய்ந்த எம்பெருமான் அனுகிரகத்தில் கடனை தீர்க்கக்கூடிய, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய, கடன் நோய் வறுமையில வாழக்கூடிய சக்தி வடபழனி ஆண்டவருக்கு இருக்கு. ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாமியை நல்லா பார்த்துட்டு 1 கிலோ 1.5 கிலோ இல்லை 100 ரூபாய்க்கு முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி வரவங்களுக்கு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்துட்டு அமைதியாக கண்ணை மூடி தவம் செஞ்சு என் கடன் அடையணும், நான் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க எனக்கு தெம்ப கொடு, என் கடன் வாங்கினது என் குடும்பத்துக்கு தான் நான் கடன் வாங்கணும், வேற எதுலையும் நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஆடம்பரம் வேண்டாம், அழகான வாழ்க்கை நான் வாழணும் முருகான்னு வேண்டிட்டு உங்க கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைஞ்ச உடனே ஆறுபட முருகன் கோயிலாலும் சரி, எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குட்டி சேவல் தானம் கொடுங்க, உங்க கடன் அடைஞ்சிடும். 100க்கு 100 உங்க கடன் அடையும். இந்த பதிவு கடனுக்காகத்தான். இந்த கடனை எப்படி அடைக்கன்னு சொல்லக்கூடிய சூட்சமன் தான். இப்படி இருந்தாலும் உங்க கடன் அடைய வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி இருக்கும். அரவணைச்சு அன்போட பண்போட மனைவி மக்களோட சந்தோஷமா நீங்க வாழணும். அந்த கடன் சொல்லக்கூடிய நோய் வரக்கூடாது. கடன் வாங்கினாலும் எந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கணும்னா சனிக்கிழமையில திருப்பி கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமையில கடனை அடைக்கணும். இப்படி கடனை அடைக்கக்கூடிய தன்மைகளை இந்தந்த நாளுக்கு முன்னாடியே கடன் அடைங்க. ஒரு உதாரணம், 1000 லோன், நிறைய லோன் வாங்கிட்டீங்க, நிறைய கார்டு வாங்கிட்டீங்க, ஒரு கார்டையும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட் பண்ணாலும் உங்க சிபில்ல நீங்க ஏறதான் செய்வீங்க. அந்த கார்டுக்கு எவ்வளவு முழுமையா கட்டணுமோ அந்த முழுமையான காசை ஒரு லோனா கட்டிக்கிட்டு வாங்க. கெட்டிக்கிட்டு வந்து கடன் இல்லாத ஒரு மனுஷனாக்குங்க. கடன் ஆளையே காலி பண்ணிடும், ஆளையே தொந்தரவும் தொலையும் பண்ணி விட்டுரும். ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், இருக்கிறத வச்சு சிறப்போட வாழ்க்கை வாழுங்க. பெருமைக்காக வாழ வேண்டாம், வறுமைக்காக வாழுங்க. தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் பணம் வரும், எதை தொட்டால் நீங்கள் பெரிய ஆளாவீங்க, செல்வந்தராவீங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2 கூடையவராக சனி பகவான் இருக்கிறார். சனியே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானருகில் இச்சகம் வாட இன்னருள் தாத்தானா. சனி, இந்த சனீஸ்வரனுடைய அம்சமாக நாம் கருதப்படுவது என்னென்னா கால பைரவ ஸ்வரூபம். கால பைரவர், சொர்ணகார்ஷண பைரவருடைய ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும், அல்லது அவருடைய சிலை உங்கள் ரூமில் இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். கருப்பு கருநீலம் இதெல்லாம் சனி. கருப்பு கலர் சோஃபா, கருநீல கலர் சோஃபா, ஐயப்பன் ஆஞ்சநேயர் எல்லாம் சனி. ஆஞ்சநேயர் வந்து இப்படி நிற்கிற மாதிரி, ஐயப்பன் வந்து இப்படி உட்காந்துருக்கிற, அதெல்லாம் சனி. சில பேர் புலி வாகனத்தில் வச்சுருக்கிற ஐயப்பன் வச்சுப்பேன், அது வேண்டாம், அது சண்டை போடுற இது வாகனம். அருளாசி ஐயப்பன் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிற அது பெரும்பாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் எப்படி இருக்காரு? 2 கூடையவர் வந்து யாருன்னா சனி. சனியினுடைய அம்சம் என்ன அப்படின்னா நீலம், கருநீலம், கருநீல கலர் ட்ரெஸ்ஸு, கருநீலத்தில் செய்யப்பட்ட ஆபரணங்கள் மாதிரிலாம் அவங்க மேலே அந்த பேப்பர் வெயிட்டு, அது மேலே ஒரு கப்பு, ஒரு காஃபி கப்பு, இதெல்லாம் வந்து கருநீலம். கருநீலத்தில் பண்ணிங்கன்னா நீல கலர் டார்க் நீலம், இதெல்லாமே சனி. சனினா வந்து ஒரு ஏழ்மையில் இருப்பவர்கள் எல்லாம் சனி தான், உழைப்பாளிகள்லாம் சனி தான். இப்போ நம்ம பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பாளர் சிலைலாம் இருக்குது பாருங்கள் மெட்ராஸில், அந்த மாதிரி உழைப்பு சார்ந்தவருடைய சிலை ஏற்பிடிக்கிறவர், அந்த மாதிரி வந்து உழைப்பாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், தள்ளுறவர், உடலை வருத்தி வேலை செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிலைகள், அவர்களுடைய படங்கள், இதெல்லாம் சனி. சனினா விரிப்பு, கால் விரிப்பு, உட்கார்றது,
அதே மாதிரி வாட்டர் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் சனி. வாட்டர் டிஸ்பென்சர்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் சனி. நல்லா ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் லோகோ அந்த மாதிரிலாம் ப்ளூ இதெல்லாம் பண்ணால் சனி. இதெல்லாம் உங்கள் ரூமில் இருக்கணும். அதே மாதிரி படிக்கட்டு வச்சு ஐயப்பன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், படிக்கட்டு வச்சு ஐயப்பன், ஒன்னாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐயப்பனுடைய இது ஒரு பதிவுலையும் வரும். அதெல்லாம் நீங்கள் இதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள். நீல சங்கு புஷ்பம் இருக்குது பாருங்கள், சங்க புஷ்பம், நீல கலர் புஷ்பம், அந்த புஷ்பத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு, நீல கலர் புஷ்பம். அதே மாதிரி சனிக்கு என்ன இதுனா, ஆஞ்சநேயருடையதாக இந்த தண்டாயுதம்னு சொல்லுவாங்கள்ல, தண்டாயுதம் அந்த மாதிரியான இதெல்லாம் பொம்மை, அந்த சங்கு சக்கரம், ஆஞ்சநேயருடைய வஸ்துக்கள் எல்லாம் வச்சிருக்கிறது சனிக்கு ரொம்ப பிரீத்தி. அதே மாதிரி டாக் ஃபோட்டோ, காலபைரவர்னா 4 வேதங்களையும் 4 நாய்களாக பாவிச்சாராம். கருப்பு கலர் நாய் ஃபோட்டோ அல்லது பொம்மை அந்த மாதிரிலாம் அதை பார்க்கறது நல்லது. இதெல்லாம் சனி. விலங்குகள் எது விலங்குகளோ இந்த மாதிரிலாம் ஒட்டகம் மாதிரி, மந்தன் பொறுமையாக நடந்து செல்கிற விலங்குகள் எல்லாம் சனி. மகிஷம் இதெல்லாம் சனி. மகிஷத்துடைய பொம்மை அல்லது ஃபோட்டோ அப்படி பார்த்தோன்னே விகாரமாக இருக்கக்கூடாது, பார்க்காத மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இப்படி இருக்கணும். சனி சம்பந்தப்பட்ட தெய்வங்களாகப்பட்ட விஷ்ணு மாயா, சனி சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயர், ஐயப்பன், இவர்களெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தினசரி நித்தியப்படி வழிபடணும். அடுத்ததாக சனினா என்ன அப்படின்னா, உண்டியல், மறைக்கப்படுற விஷயங்கள். ஒரு கிணறு சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மை, உள்ளே போகணும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, மர்மம். உண்டியல், கண்டிப்பாக உண்டியல் வச்சுக்கணும். உண்டியலில் காசு போடுங்க. டெய்லி பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிச்சதை ₹1 எடுத்து உண்டியலில் போடுங்க. உண்டியலில் போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சனி. இந்த உண்டியல் தான் சனி. இந்த கிணத்துக்குள்ளே வாலி போகுது பாருங்கள், அதுதான் சனி. நீதி தேவதை, நீதிமான், இதெல்லாம் சனி. துலாசு, மனு தர்ம சோழன், வீதி விடங்கன், அந்த ஃபோட்டோ, இதெல்லாம் சனி. சனினா என்ன, தர்மராஜான்னு பேர். ஸோ தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடியது, தர்ம ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானுடைய அம்சங்கள். சனி அப்படின்னாலே திருஷ்டி, இதெல்லாம் சனி. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சனிக்கு நீங்கள் தொடர்ந்து சனிக்கு திருஷ்டியெல்லாம் நீங்கள் இந்த கண்ணு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சனீஸ்வரனுடைய அம்சங்கள். அடுத்ததாக சனீஸ்வரனா உங்களுக்கு ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், மிஷின்கள், இரும்பினால் செய்யப்பட்ட உலோகங்கள், ஒரு காப்பு மாதிரி இரும்பு, பூட்டு, இதெல்லாம் அது ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் வைக்க சொல்கிறேன். இரும்பில் செய்யப்பட்ட சின்ன கத்தி, இப்படி இரும்பில் செய்யப்பட்டது, அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு பணம் வரும். ஸோ எதாக இருந்தாலும் 8ஆம் நம்பரில் ஆரம்பிங்க. 8ல் மட்டும்தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு லக்கியும் கிடையாது, அன்லக்கியும் கிடையாது. 8ல் மட்டும்தான் ஆரம்பிக்கணும், வேறு எதுலையும் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் 9ல் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீங்கள் பண்ண வேண்டாம், 6லையும் நீங்கள் பண்ண வேண்டாம். எது தொடங்கினாலும் சனிக்கிழமை தொடங்குது, மிகவும் சிறப்பு. ஒரு விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சிக்ஸர் தான், ஒரு பாலும் சிக்ஸர் அழகாக சம்பாதிச்சுட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். இது நமக்கு செட் ஆகாது, இது வச்சுக்கிட்டா நமக்கு பணம் வராதுன்னா அதை பண்ணாதீங்க. எதுக்கு அதுக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? நமக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வகையில் இந்தந்த ராசிக்கு இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், இதை பார்த்தா பணம் வரும். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ஸோ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வர்றாரு. ஸோ உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் என்ன மாதிரி இருக்க போகிறீங்க, எங்கே நீங்கள் எதை சரி பண்ணினா உங்களோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது குரு ஆட்சி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ உங்களுடைய விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக கடன்படுவீங்க, எதனால் உங்களுக்கு லைஃப் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தன்னுடைய சுய கௌரவம், தனக்கான தேடல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னுடைய வாழ்க்கைக்கான பாதைக்காக நான் செலவு பண்ணுறேன், என்ன இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை நிலைநிறுத்ததுக்காக நான் செலவு பண்ணுறேன், அதுக்காக கடன் வாங்குகிறேன் அப்படிங்கிற நிலை உருவாகும். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சூரியன், அதாவது தகப்பனார் ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா தாங்க முதல் எதிரி, எங்கள் அப்பா தாங்க எனக்கு எல்லாமே. 2 எக்ஸ்ட்ரீம்.
ஆக்சுவலாக நான் எனக்கு என்ன பிடிக்குன்றத கூட நான் யோசிக்கலை. நான் என்ன படிக்கணுன்றதில் நான் என் லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றதில் டிசைட் பண்ணது யாரும் எங்கள் அப்பா தான். ஸோ இது இங்கே என்னோடய நிலை என்னன்னே எனக்கு கேட்க கூட இல்லை, என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல. நான் என்ன கோர்ஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்ன்றது நான் டிசைட் பண்ணுவேன்ல, பட் எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணி கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. நான் அவங்க கூட பெருசாக பயணிக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பயணிக்கிறதுக்கான கொடுப்பனே கிடைக்கல. நானும் அவரும் பார்த்துக்கிட்டது இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு 4 மாதம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது 4-5 மாதம் தான் அவர் மொத்தத்துக்கே அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட என்னோடய வயசே பார்த்திங்க அப்படின்னா 28 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பெருசாக ஒரு பாண்டிங் ஏதோ ஒன்று இணக்கமற்ற நிலைகள் அப்படின்றத கொடுக்கும். அதாவது என்னோடய விஷயத்த எனக்காக நான் அந்த கௌரவத்தில் வச்சுக்கணும், ஆனால் எங்கள் அப்பாவுடைய நிலைகளை நான் அனுபவிப்பேனா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பயணிக்கிறதுல பிரச்சனைகள், ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுயமாக முன்னுக்கு வரணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோட இதுவும் வேணாங்க, அப்பா பெரிய ஆள், ஆனால் அப்பா நினச்சா பணம் கொடுத்துருவாரு, வேண்டாங்க நான் என்னுடைய அடையாளத்தை ஏற்படுத்தணும். அப்பா பேரை பின்னாடி போட்டுக்கிறத விட நான் வந்து என்னோடய பேருக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேரை போடுறதுன்றது அது வேறு, அது நானும் உருவாக்கினதாக இருக்கணும்னு வாங்கலை. ஸோ உங்களுக்கு எதுக்காக பிரச்சனைகள் வரும்? நீங்கள் என்னென்னா எல்லாரையும் நம்பிடுவீங்க, நம்பி ஒரு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். என்ன தான் திறமை இருந்தாலும் இந்த பையன் எனக்கு வயசு பத்தாதுப்பா, இந்த பிள்ளை வந்து ரொம்ப திறமையாக இருக்குது, இதை வந்து நம்ம கூட வச்சுட்டா அது நமக்கு மேலே பெரிய ஆளாகி போயிடும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க மத்தியில் நீங்கள் வந்து ஒரு விதைக்கப்படுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த சுய கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகும். நானாக விதைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய மெனக்கிடுவீங்க. நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் கூட பார்த்துருப்போம். அப்பா வந்து பெரிய நீ வந்து உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்த்தா போதும்டா நீ எதுவும் பண்ண வேணான்னு வர. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒரு லோன் எடுப்பார்ல, ஏன்னா என்னுடைய பேரை வந்து நான் எங்கள் அப்பா பேரை யூஸ் பண்ணாமல் நானாக முன்னுக்கு வரோம். ஸோ அந்த மாதிரி நிலைகள் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. ஸோ யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக தேவைன்னா நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன்னு இருக்கேன்ப்பா, ஆனாலும் தேடி வருது பாருங்களேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவே வந்துட்டு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. நான் கண்டுபிடிச்ச விஷயத்த வந்து நீ அதில் க்ரியேட் பண்ணி நீ அடுத்த லெவல் போகிறதா அப்படின்னு வாங்கல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்டட் இவங்களுக்குள்ள பிரச்சனையை சந்திப்பாங்க. சொல்லிக் கொடுத்த ஆசான்கிட்டே இவங்க எதிரியாக மாறுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பெரியவங்களோட ஆதரவுகளும் கிடைக்கும், அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் இதையும் கொடுக்கும். ஞானம் ரொம்ப தெளிவான ஞானம். என்ன மாதிரி ஒருத்தன் வந்து ரொம்ப சின்ன வயசில் சேட்டை செய்யாதவனே கிடையாதுங்க. நான் வந்து போனேன்னா எல்லாம் இந்த காலேஜில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு படத்தில் பார்க்குறோம், ரொம்ப வந்துட்டு சேட்டை பண்ணி இப்போ இவனா இப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிலையில் தள்ளப்படுறவங்க அவங்க தான். திடீர்னு பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகிட்டு ஒரு நல்ல மெச்சூரிட்டி அப்போ வந்தப்போ நான் இப்படி பண்ணேன்னா நம்மளே யோசிப்போம்ல, அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் அனுபவிக்கிறவங்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ சுயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நண்பர்கள் விஷயத்துக்காகவும் நம்ம நம்பிக்கைக்காகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடாதுன்ற பட்சத்தில் நீங்கள் எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது சுயம் அடையாளம் அப்படின்றத முன்னுக்கு எடுக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் இருப்பீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களை விட உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருப்பீங்க. ஆனால் அந்த உதவியாக இருப்பீங்க மீன்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ நிறைய பேர் பார்த்துருப்போம், ஹஸ்பண்ட்காக வந்துட்டு லக்ஸரியில் ஒரு பைக் வாங்குறான், அவருக்கு இந்த பைக் ரொம்ப நல்லாயிருக்கும், லோன் போட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆணாக இருக்கார் அப்படின்னா ஒய்ஃப்காக கடன் படுறது நிறைய பேர் வந்து, ஏன்னா பூராடம் நட்சத்திரமாக இங்கே இருக்குன்றப்போ இந்த போராடம்ன்ற நம்பிக்கை இதெல்லாம் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த லைஃப் பார்ட்னருக்காக செஞ்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு உதவியாக இருக்கோ இல்லையோ, தனுசு ராசியை லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்க ரொம்ப பயனுள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க பயன் அனுபவிச்சாங்கன்னா அது கொஸ்டின் மார்க்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நிலைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். ஸோ பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் எங்கே சிக்கல் வரும்ன்றப்போ தன்னுடைய சுயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இவங்களெல்லாம் நம்பவே முடியாதுங்க. எக்ஸ்ட்ரீமான சுகபோக வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமாக தூக்கி போட்டுட்டு போப்பா எல்லாமே இவ்வளோ தான், வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, கடந்து போகலாம், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தூக்கி போட்டவருக்கும் துணிஞ்சு போகிறவங்களும் இவங்க தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எது வேணும் வேணான்ற ஒரு நிதான போக்கோடு செயல்பட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருமார்க்கில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சித்தர்கள் ஜீவசமாதிகள் போய்ட்டு வரும்போது இவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். தேவையில்லாத வம்பு வழக்குக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மனக்கட்டுப்பாடு அப்படின்றது அவசியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர் காவல் தெய்வத்தை இவங்க வந்து கண்டிப்பாக கையில் பிடிச்சிக்கணும். ஆயுதங்கள் ஏந்திய ஒரு காவல் தெய்வத்தை இவங்க கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா போகிற காரியத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் நோக்கி ஒரு நகர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட
கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வழிபாடு. தனுசு ராசியை இயக்கிற கிரகம் எது, தனுசு ராசினியர்களில் லாக் பண்ணுற கிரகம் எது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் தனுசு ராசினியர்களுடைய உங்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், தனுசு ராசிக்கு இயக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவானே. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். இவர் தான் உங்களுடைய இயக்கத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம். தனுசு ராசியை லாக் பண்ணுற கடன் சுமைகளை அதிகமாக லாக் பண்ணுற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம், குரு பகவான் யாருன்னா தேவகுரு, சுக்கிர பகவான் யாருன்னா அசுபகுரு. ஸோ இந்த 2 கிரகங்களும் எதிரும் முதலுமாக ஏற்கனவே இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடன் சுமைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவானை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. உங்களுடைய இயல்பான தன்மை என்ன அப்படிங்கும்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்ன, ஆசிரியர், பேராசிரியர், ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய நபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பல பேர்களுடைய வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணி மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அட்வைஸை கேட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை அடிமட்டத்திலேருந்து உயர்நிலைக்கு வந்தவங்க நிறைய நபர்களை எடுக்கலாம். தியாகம் அப்படின்னா தனுசு ராசி எடுத்து வச்சிடலாம். ஒரு அன்பான செயல்பாடு தனுசு ராசி, பல பேருக்கு அறிவுரை தனுசு ராசி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் என்பது உண்மை. ஆனால் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் கூட இவங்களை நம்ம சொல்ல முடியும். குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்களில் குலதெய்வம் தெரியலன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பீங்க. ஏன்னா குலதெய்வத்தில் அவ்வளோ தூரம் ஆர்வமாக கும்பிடுவீங்க. குலதெய்வத்தில் கும்பிடுற தனுசு ராசினியர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. பல குலதெய்வ வழிபாடுகளை கரெக்டாக பின்பற்ற தனுசு ராசினியர்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பணிகளையும் தான் முன்னிருந்து நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம இயல்பாக சொல்ல முடியும். அதே போல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்களை கொடுத்தாலும் சரி, அப்படியே ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக உண்டு. எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை செஞ்சிட்டோம், இதுக்கடுத்து அதை செய்யணும், அதை செஞ்சிட்டோம், அதுக்கடுத்து அதை செய்யணும் அப்படிங்கிற எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு எப்போவுமே இயல்பாகவே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், புகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் அடிமையாகக்கூடாது. உங்களை பெருமைப்படுத்துகிறாங்க, உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காண்டி எக்காரணம் கொண்டும் நீங்கள் அடிமையாகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதே உங்களுடைய இயல்பான தன்மை மாறவே மாறாது என்பது உண்மையாக சொல்ல முடியும். ஸோ ஒரே இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, தனுசு ராசி நபர்களுடைய திருமண வாழ்க்கை பல போராட்டங்களை கடந்த விஷயமா இருக்கும். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக பொருத்தம் பார்த்து ஒரு சரியான முறையில் பொருத்தம் பார்க்குறது. அதே போல் நம்மளுடைய பார்ட்னருடைய உறவுகள் எந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்க பார்ட்னர் எப்படி இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. அதை தவிர்த்து ஏதோ தானோன்னு பார்த்தோம் அல்லது லவ் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனுசு ராசியில் உள்ள பூராட நட்சத்திர நேர்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தேன், திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிற இயல்பான தன்மைகள் உண்மையாகவே நடந்திருக்கும் என்பது கிரக ரீதியான கணக்கு. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் மேக்சிமம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு முதன்மையான நபராக இருந்துடவே கூடாது. ஜாமீன் கையெழுத்துன்னு சொன்னாலும் என்ன பண்ணோம், வெளியூரில் இருக்கேங்க, வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த பணம் எவ்வளவாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமோ எத்தனை கோடியாக கூட இருக்கட்டும், அதை கட்டக்கூடிய விஷயம் நீங்களாக தான் இருக்கும். நீங்கள் தான் அதை செய்யக்கூடிய செயல்பாடாக செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கலாம், ஆனால் உதவுகின்ற செயல்பாடே உங்களுடைய வாழ்க்கையாக வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கான விஷயம் இயக்கத்துக்கு இல்லாமல் இருந்துடும். அதனால் முடிஞ்சளவு உங்களுக்காக நீங்கள் இயங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்படி இருக்கும்பொழுது நம்முடைய தனுசு ராசி பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காதல் வயப்படக்கூடிய ஆற்றல் உண்டு. காதலினால் அதிகமான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி
தனுசு ராசியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஐயா நான் காதலில் வெற்றி பெற்றேன், காதலில் சிறப்பாக வாழ்ந்துட்டேன், இப்போ வரையும் என் காதலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி பலமாக இருக்காருங்கிறத சொல்ல முடியும். அதை தவிர்த்து உங்களுடைய லக்னத்துக்குரிய 5ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்திருந்தால் உறுதியாக தனுசு ராசி பெண்கள் காதலில் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள். காதல் மூலமாக பல போராட்டத்தை சந்தித்திருப்பீங்கிறது உண்மை. அதே போல் தனுசு ராசினியர்கள் உறுதியாக பெண்கள் தன்னுடைய அம்மா அப்பா உறவுக்கு மதிப்பளிக்கணும், அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரச்சனைங்கிறதே இருக்காது. ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான், தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ இங்கே குரு சூரியன் இந்த 2 கிரகங்களுமே உங்களை ஆளுமை கொள்ளும் பொழுது நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுங்கிறது நிதர்சனமாக சொல்ல முடியும். வேறு யாரை நம்பியும் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க. அம்மா அப்பாவை மட்டும் நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ தனுசு ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன்னு சொன்னோம். ஸோ இப்போ இந்த வழிபாடு மூலமாக எப்படி அதை டீஆக்டிவேட் பண்ண முடியும்? ஏற்கனவே கடன் வந்துருச்சு, கடனை அடைச்சி தானே ஆகணும், ஏன்னா கம்பீரமாக வாழ்ந்துட்டோம், மற்றவங்களுக்காண்டி கடனை ஏற்றுக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம கடனை அடைக்க நோய் நொடியிலிருந்து வெளியே வர என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்பது உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஸோ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு காலையில் வழிபாடு செஞ்சுட்டு நைட்டு இரவு 8 to 9 உங்களுடைய வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு சின்னதாக ஸ்வீட் வச்சு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை, மிகப்பெரிய மறக்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.